Hello my dear boys and girls. Hello my dear future doctors and future IITians. Yes. See, NEET, JEE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி நிறைய நேரத்தில் நம்ம தனியாக படிக்கும்போது நமக்கு அது வராது. அந்த கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்ரி சிங்கிள் டே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அமரா பேட்சில் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அதை பொறுப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நடுவில் ஒரு சில நாளில் விட்டுட்டேன் அப்படின்னு தெரியும். அதையும் பொறுப்பாக பார்த்துருங்க. ஏன்னா அதில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அமரா பேட்ச்ல நாங்க சொல்லி தரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन உடைய PDF வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம படிக்கிறது நீட் JEE க்கு மட்டும் இல்ல, VIT, அமர்தா, SSN அது மட்டும் இல்லடா, நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் क्वेश्चंस கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒரு சின்ன பழக்கம் எப்பயுமே வளர்த்துக்கோங்க. அது வந்து என்னன்னா, நீங்கள் என்ன அமரா பேட்சோட கிளாஸஸ் பார்த்தாலும் அந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்து முடிச்சோடனே அதில் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் அட்டண்டன்ஸை போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 கிளாஸஸ் கண்டினியூஸாக யாரெல்லாம் இதே மாதிரி ப்ரெசென்ட் சார் அப்படின்னு போட்டிருக்கீங்களோ உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கே நாங்கள் ஒரு கிஃப்ட் அனுப்பிவிட போகிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிளேலிஸ்ட் வந்து கொடுத்திருக்கேன். சோ டே 1ல இருந்து கன்சிஸ்டன்ட்டா யாரெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து எடுக்க போறோம். ஏன் சார் அட்டெண்டன்ஸ்ல மட்டும் வந்து எல்லாத்துலயும் பிரசன்ட் போட்டு வீடியோவே பார்க்காம போயிட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சிரோம். பிரைஸ் சும்மா தர மாட்டோம். ஃபர்ஸ்ட் கூட்டு வந்து ஒரு ஓரல் எக்ஸாம் மாதிரி ஃபோன்லயே 4 क्वेश्चन வந்து கேட்டு பிளாக்மெயில் பண்ணி நம்ம நடத்தினதுல என்ன கேட்க போறீங்க? ஆமா, ஆன்சர் சொல்லணும் புடிச்சிட்டோம் செய்வேன். இல்ல அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இட் இஸ் கோயிங் டு பி ரியலி கிரேட். ஸோ டே 1ல இருந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பசங்களாம் யாரு அப்படிங்கறத வந்து we are going to find out and we are going to appreciate them. ஸோ கண்டிப்பா வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல பிரசன்ட் அப்படின்னு போட்டுருங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு அமரா பேட்ச்ல நம்ம வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல தான் JEE ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंஸை கம்ப்ளீட்டா வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் ஃபோக்கஸோட கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிளாஸ் கவனிக்கிறவங்க எல்லாருமே உங்க பேரை போட்டு பிரசன்ட் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ X Y கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு. அப்பதான் X வந்து ரியாக்டன்ட் which gives product Y. Y வந்து reactant, it gives product Z. Z வந்து reactant, it gives product W. அதாவது இது வந்து ஒரு sequential reaction-ஆ இருக்கு. நல்லா கவனிங்க. ஓகே, புரியுதா? X ல இருந்து Y, Y ல இருந்து Z, Z ல இருந்து W. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே K1, K2, K3 உடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ X-க்கும் W-க்கும் இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன வரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு வெச்சுக்கலாமா? சோ 3 ஸ்டெப்பா இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கறப்போ the final step K which is equal to K1 into K2 into K3 இல்லையா? ஓகேடா. சோ இப்போ K1 க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 1 into K2 க்கு 2 into K3 க்கு 4. So 1 into 2, 2. 2 into 4, 8. So 8.0. Option B is the right answer. Okay. So ஒரு hypothetical, imaginary, ஒரு sequential reaction கொடுத்திருக்கிறப்போ you have to solve by this. Clear? Easy da. அடுத்து வந்து பாருங்க, நமக்கு JEE Mains 2024ல 6th April evening shiftல இந்த question வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. The ratio KP by KC வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. KP divided by KC வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. They have given the reaction. Okay. So இப்போ KP KC கோன relationship என்னது first? KP equal to KC into RT powerல delta NG. கரெக்டா? இந்த delta NG அப்படிங்கிறது வந்து என்னது? What is this delta NG? Delta NG is number of moles of product minus number of moles of reactant. இங்க number of moles of product என்னது? 1 தான் இருக்கு, 1 மோல் இருக்கு. minus reactantல 1 plus half. இத நான் 1 ன்னு எடுத்துக்கலாம், half 0.5 ன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? half 0.5 கூட நான் எழுதிக்கலாம். அப்ப 1 plus 0.5 1.5. 1ல 1.5 போயிடுச்சு அப்படினா 0.5. நான் 0.5 எப்படின்னு எழுதிக்கலாம்? 1/2 ன்னு எழுதிக்கலாம். சேம் தான். 1/2 நாலும் 0.5 நாலும் சேம் தான். ரைட்? ஓகே, நான் இப்போ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So KP which is equal to KC
into RT பவர்ல டெல்டா Ng பவர்ல half. Okay, so what do you mean by பவர்ல வந்து நமக்கு half? இங்க மைனஸ் மிஸ் பண்ணிட்டோம். தோ பார் 1 minus 1.5 வந்து என்னது minus 0.5 கரெக்டா minus 1/2. அப்ப இதே மாதிரி இங்கே வந்து பவர்ல minus 1/2. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க kc divided by இந்த பவர்ல மைனஸ் இருக்கிறதுனால இது அப்படியே நமக்கு டினாமினேட்டர்ல போய்டும் RT பவர் 1/2. இப்ப எதுக்கு மேலேயாச்சு பவர்ல 1/2 பவர்ல half இருக்கு அப்படினா அது ஸ்கொயர் ரூட் அப்படினு அர்த்தம். ஓகே, பவர்ல half இருக்கு அப்படினா அது ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் RT. அப்ப kp which is equal to kc divided by square root of RT. Okay, so அப்ப option D is the right answer. சரியா? இங்க பாரு ஃபாஸ்டா சால்வ் பண்றப்போ இந்த மாதிரி நம்ம மைனஸ் வந்து என்ன பண்ணிட கூடாது அப்படினா மிஸ் பண்ணிட கூடாது. Let's go to the next question. இது வந்து நமக்கு JEE Mains 2024 5th April morning shiftல கேட்ட ஒரு question. So they have given a reaction. இதுல using 𝐓𝒑𝒑𝒔 principle படி predict which one of the following will not disturb the equilibrium. இப்போ 𝐓𝒑𝒑்ஜ பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, whenever the forward reaction ஓட ரேட் வந்து backward reaction ஓட ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த பர்టిక్యులர் ஸ்டேட் தான் நம்ம வந்து ஈக்குலிபிரியம் அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ இங்க நீங்க நல்லா வந்து கவனிக்கலாம். according to 𝐓𝒑𝒑்ஜ பிரின்சிபல் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணாலோ என்னுடைய ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் வந்து ப்ரொசீட் ஆகும். which means forward reaction எனக்கு நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை நான் டிக்ரீஸ் பண்றேன் அப்படி இல்லனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் எனக்கு நடக்கும். ஓகே, then next வந்து பாத்தீங்க அப்படின்னா when I'm just increasing the pressure increase பண்றப்போ less number of moles. ஓகே, அதாவது கம்மி வால்யூம் சைடு தான் ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். கம்மி வால்யூம் சைடு தான் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அப்படியே ஆப்போசிட் பிரஷர் கம்மியாச்சு அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு அதாவது அதிக வால்யூம் சைடு நமக்கு ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். அடுத்து கமிங் டு த டெம்பரேச்சர் ரூல். இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஃபேவரபிளா இருக்கும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நமக்கு ஃபேவரபிளா இருக்கும். சோ இதுதான் சிம்பிளா 𝐓𝒑𝒑்ஜ பிரின்சிபல். இப்போ இங்க பாரு அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். தோபார் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்டன்ட் அஃபெக்ட் பண்ணும். ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இப்ப ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, அஃபெக்ட் பண்ணும். அடிஷன் ஆஃப் Fe2O3 இங்க பாரு இந்த Fe2O3 இருக்கு இல்லையா இது இந்த அயன் ஓர் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. இங்க பாரு பிராக்கெட்ல S ன்னு கொடுத்திருக்காங்க. சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, சோ எப்பயுமே ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ இல்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ ஒரு ஈக்குலிபிரியமை வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, சோ இது மட்டும் தான் சாலிட்ல இருக்கு. மத்தவங்க எல்லாரும் கேஸ்ல அதே மாதிரி இவன் பார் இவனும் வந்து லிக்விட்ல இருக்கான். ஓகே, சோ கேஸ்ல இருக்கிறது வந்து ஈக்குலிபிரியம் வந்து அஃபெக்ட் பண்ணும். சரியா? ஆனா சாலிட் ஸ்டேட்லயோ லிக்விட் ஸ்டேட்லயோ இருக்கக்கூடியது வந்து அந்த ரியாக்ஷனோட ஈக்குலிபிரியமை அஃபெக்ட் பண்ணாது. சோ அடிஷன் ஆஃப் Fe2O3 தான் அந்த ரியாக்ஷனோட ஈக்குலிபிரியமை அஃபெக்ட் பண்ணாது. ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு of course அந்த ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும் as per 𝐓𝒑𝒑்ஜ பிரின்சிபல். சோ Fe2O3 சாலிட் அப்படிங்கிறதுனால சாலிடோ இல்ல லிக்விடோ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால அந்த ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படினா டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, அடுத்த கேள்வி வந்து பாருங்க. இதுவும் நமக்கு வந்து JEE Mains 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. the equilibrium constant of the reaction Kc வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க the value of Kc for the reaction given below. ஓகே சோ வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படினா one of the Kc வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? அவங்க இப்போ வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா அந்த இன்னொரு ரியாக்ஷன் உடைய Kc வேல்யூ வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? வெரி குட். சோ listen properly. ஓகே, சோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் Kc வேல்யூ வந்து எழுதுறேன். ஓகே, ப்ராடக்ட்ல என்ன இருக்கு SO2 and then O2 அதோட பவர்ல 1/2 divided by SO3. கரெக்ட்டா?
இப்போ அடுத்தது நான் எழுதுறேன் பாருங்க, இந்த ரியாக்ஷனை எழுதிக்கிறேன். Kc யோட வேல்யூ எப்படி இருக்கு? ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? SO3 ஸ்கொயர் டிவைடட் பை SO2 ஸ்கொயர் and then O2. அதாவது ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். இப்போ நான் Kc, அதாவது இது வந்து Kc ன்னு வெச்சுக்கலாம், இது Kc dash ன்னு வெச்சுக்கலாம். Kc க்கும் Kc dash க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். Kc க்கும் Kc dash க்கும் என்ன ரிலேஷன்? So Kc dash which is equal to, நான் Kc யை ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். இத நான் வந்து என்ன பண்றேன்? தலைகீழ திருப்பி போடுறேன், ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன். அப்ப SO3 மேல வந்துரும், இங்க இருக்கிற SO2 வும் O2 வும் கீழ வந்துரும், பவர்ல half. ஓகே, அப்போ Kc dash which is equal to 1 by Kc. அடுத்து பாருங்களேன், இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இல்ல, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இல்ல, இங்க 1 இருக்கு, இங்க 1 by 2 இருக்கு. which means இப்போ Kc dash நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? Kc கிடைச்சிரும். அப்ப Kc நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு Kc dash வந்து கிடைச்சிரும். ஓகே, Kc நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Kc dash கிடைச்சிரும். சோ 1 by Kc ஸ்கொயர். கரெக்ட்டா? அவ்வளவுதான்டா. இப்போ கவனிங்க, 1 by Kc ஸ்கொயர். Kc ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க, 4.9 into 10 to the power minus 2. ஓகே, சோ இப்போ நீங்க இத வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போறீங்க. சோ -2 the whole square. இப்போ இத வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படினாலே you will get the value as 416. ஓகே, எப்படி மேம் 416 அப்படினா நல்லா கவனிங்களே, இங்க நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? 1 by 4.9 into 10 to the power minus 2 the whole square. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 4.9 the whole square into 10 to the power minus 4. 10 to the power minus 4 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுனா 10 to the power 4 ஆயிடும். அப்ப 10 to the power 4 divided by 4.9 the whole square. So 4.9 into 4.9 போட்டு நீங்க இதோட டிவைட் பண்ணீங்க அப்படினா you will get the answer as 416. நீ ஈஸியா பண்ணலாம். இங்க பாரு, மேல என்ன வேல்யூ நமக்கு இருக்கு? 10,000 இருக்கு. 10,000 நீ கீழ இருக்கிற வேல்யூவை டிவைட் பண்றப்போ டெஃபினட்டா 41 4.9 49 கிடைக்க போறது கிடையாது. It is going to be a 3 digit value இல்லையா? அந்த 3 digit value தான் 416. நீ இத கேன்சல் கூட பண்ணாமையே இந்த क्वेश्चनல ஈஸியா ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணிரலாம். ஓகே, let's go to the next question, the final one. JEE Mains 2024 லயே கேட்டிருக்காங்க 31st January மார்னிங் ஷிஃப்ட்ல இந்த question. ஓகே, so for the given reaction choose the correct expression for Kc. ஒரு Kc of a reaction நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க அப்படினா concentration of the product divided by concentration of the reactant. Concentration of the product divided by concentration of the reactant. Correct? Okay. So இப்போ இங்க concentration of the product. Product ல என்ன இருக்கு? Fe, Sn, Fe, Scn 2 plus இருக்கு. Correct? Okay. Divided by reactant ல என்ன இருக்கு? Fe3 plus இருக்கு. Fe3 plus and then Scn இருக்கு. எதுலயுமே என்ன இல்ல அப்படினா கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்ல, சோ நமக்கு பவர்ல ஒண்ணுமே வந்து வராது. இப்போ இதான் கரெக்ட் ஆன்சர். இங்க பாருங்க, ரியாக்டன்ட்ட நியூமரேட்டர்ல கொடுத்திருக்கான், தப்பு. இங்க பாருங்க கரெக்ட்டா இருக்கு ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி ல பாரு, தேவையே இல்லாம இங்க ஒரு ஸ்கொயர் வருது, தப்பு. ஆப்ஷன் டி ல பாரு, தேவையே இல்லாம இங்க ரெண்டு ஸ்கொயர் வருது, தப்பு. கோஎஃபிஷியன்ட்ல ஏதாச்சும் இருந்தாதான் அதை வந்து நம்ம பவர்ல வந்து எழுதுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் வந்து ஒரு ஈஸியான ஒரு சாப்டர். நீங்க இந்த சீரீஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இந்த சாப்டர்ல இருந்து என்ன क्वेश्चन கேட்டாலுமே நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ கண்டிப்பா இந்த சீரீஸை ரெகுலரா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 நிமிஷம் நீட் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்றது தப்பே இல்லை. ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட். ஹலோ மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பசங்களா, இன்னைக்கு நம்மளோட அமரா பேட்ச்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன்ல இருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். இந்த சர்க்குலர் மோஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் முதல்ல நம்ம சால்வ் பண்ணோம்னா அப்போ பேசிக்காக நமக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியணும். ஸோ when it comes to circular motion, ஓகே, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அப்போ எப்பயுமே இந்த ஒரு சர்க்கிளில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதை டீட்டாவால் டினோட் பண்ணுவோம். ஆங்குலர் வெலாசிட்டியை ஒமேகாவால் டினோட் பண்ணுவோம். அப்போ பேசிக்காக யோசிச்சு பாருங்க, வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி டீட்டா டிவைடட் பை டிடி. சரியா?
ஆங்குலர் ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா டிவைடட் பை டிடி. ஆல்ஃபானா ஏன் அது ஆக்சலரேஷன்னா ஏ போடக்கூடாது, ஆல்ஃபா போடணும், ஆங்குலர் ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டி பை டைமா, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அண்ட் ஃபைனலா அதே வந்து டி ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்துட்டு போல டி ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர், எஸ் தூக்கிட்டு டீட்டா போட்டுக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. சரியா? இப்போ இந்த ஆங்குலருக்கும் லீனியருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன? முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஆங்குலர்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் போகும்போது இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன், லீனியர்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன். ஸோ இப்போ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல லீனியர் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா தீட்டா இன்டு ஆர், அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரேடியஸால மல்டிப்ளை பண்ண வர வேல்யூ. அப்போ என்கிட்ட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அதை ரேடியஸால மல்டிப்ளை பண்ணா எனக்கு லீனியர் கிடைச்சிரும். வெலாசிட்டிக்கும் அதே தான், லீனியர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு ரேடியஸ். அதே மாதிரி லீனியர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இன்டு ஆர். ஓகே, ஆங்குலர் ஆக்சலரேஷன் இன்டு ஆர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ இந்த ஆக்சலரேஷன், ஓகே, லீனியர் ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, என்னன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர், which is angular frequency into radius. ஆமா, angular frequencyனாலும் நம்ம என்ன செய்வோம், அது ஒமேகான்னு தான் எழுதும். angular frequencyனாலும் angular velocityனாலும் ஒன்று தான், which is omega. so omega square r ன்னு எழுதலாம், angular frequencyக்கு 2 by t ன்னு எழுதலாம், 1 by t னா frequency இல்லையா, அப்ப 2 pi f ன்னு எழுதலாம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு மூணு முக்கியமான ஃபார்முலா பார்த்திருப்போம். s is equal to ut plus half at square. அப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து இதுல s ஓட இடத்துல தீட்டா, u ஓட இடத்துல ஒமேகா நாட், ஒமேகா நாட்னு போட்டா இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டின்னு அர்த்தம். 1/2 at ஸ்கொயர், ஏனா வந்து ஆக்சலரேஷன், அப்ப ஆல்பா t ஸ்கொயர் அப்படின்னு மாத்தி எழுதலாம். அப்போ v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as இருக்கு அப்படின்னா அப்ப அத ஒமேகா ஸ்கொயர் equal to ஒமேகா நாட் ஸ்கொயர், which is இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, இது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, plus 2 ஆல்பா தீட்டா, 2 into ஆல்பான்றது ஆக்சலரேஷன், தீட்டான்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது மாதிரி v equal to u plus at, ஒமேகா equal to ஒமேகா நாட் plus ஆல்பா t அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உனக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல எல்லாத்தையும் பார்த்தத டேர்ம்ஸை மட்டும் மாத்த போறோம். டேர்ம்ஸை மட்டும் மாத்தி அப்ப இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம், அழகா பார்க்கலாம். இங்க இப்போ என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் இருக்கு, அதோட பிளேட்ஸோட லென்த் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஒரு ஃபேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த ஃபேன்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பிளேட் எல்லாம் இருக்குல்ல, which is radius. ஓகே, பேசிக்கா சுத்தி வலிச்சு அந்த ரேடியஸை உனக்கு 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இஃப் ரேடியஸ் உடைய வேல்யூ வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், which is 30 into 10 power minus 2 மீட்டர். என்னது 30 into 10 power minus 2 மீட்டர் ரேடியஸ் உடைய வேல்யூ. அடுத்து measured from the axis of rotation, if the fan is rotating at 120 rpm, frequency என்ன கொடுத்திருக்காங்க 120 rpm, அதாவது rpm னா என்ன, rotations per minute அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் அதை வந்து செகண்ட்ஸ்க்கு மாத்தணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன், 120 divided by 60 is equal to 2. okay, 2 rotations per செகண்ட் அப்படின்னு மாத்த போறோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாரு செகண்ட்ஸ்ல தான் இருக்கு, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஆக்சலரேஷன் வரை கேக்குறாங்க போல. the acceleration of a point on the tip of the blade is, நம்மள இங்க ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆக்சலரேஷன் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? சோ இப்ப பாருங்க எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப ஆக்சலரேஷனுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, which is acceleration a is equal to omega square into r. இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒமேகா உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஒமேகா கண்டுபிடிச்சிட்டா சம் போடுறது ஈஸியா இருக்கும். ஒமேகாவோட ஃபார்முலா வந்து என்னது 2 pi into f. அப்ப நம்ம என்ன செய்யலாம், 2 pi into f ஓட இடத்துல frequency 2 கண்டுபிடிச்சோம். அப்ப அந்த 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So omega is equal to நமக்கு 4 pi, என்னது ஒமேகாவோட வேல்யூ 4 pi அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே இடத்துல வந்து மறுபடியும் நம்ம ஆக்சலரேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So acceleration is equal to பாருங்க 4 pi whole square into radius க்கு 30 into 10 power minus 2. அப்போ a is equal to 16 into pi ஸ்கொயர் பண்ணா 9.8, 3.14
3.14 ஸ்கொயர் பண்ணா 9.8 வரும் into 30 into 10 power minus 2. அப்ப A உடைய வேல்யூ 47.4 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்ப எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து 47.14 மீட்டர் per second ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா B. இதுல B தான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு B தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இப்போ அப்படியே அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். அதுவும் ஈஸி தான். இப்போ இந்த क्वेश्चन எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணோம்ல அந்த क्वेश्चनோட ஒரு சின்ன பார்ட். என்கிட்ட ஒரு ஃப்ளை வீல் இருக்கு. அது வந்து 120 ரெவல்யூஷன்ஸ் per minute வந்து மேக் பண்ணுது. சரியா? சோ அதோட frequency क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 120 revolution per minute. அப்போ இது வந்து என்னவா இருக்கணும் 2 revolution per second ஆ இருக்கணும். இதோட வேல்யூ 2 revolution per second ஆ இருக்கணும். ஏன்? ஏன்னா நம்ம இத 60 ஆல டிவைட் பண்ணுவோம். 60 ஆல டிவைட் பண்ணா அத ஆன்சர் வரும். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க angular speed கண்டுபிடிங்க ஒமேகா. அப்போ ஒமேகா = 2πf. ஆமா சார் இது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி நம்ம போட்ட சம். அப்போ 4π ரேடியன் per second எங்க இருக்கு அப்படினு பார்த்து அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படினா அத கரெக்ட்டா चूஸ் பண்ண வேண்டியிருக்கும். 4π ரேடியன் per second. அப்ப இதுல A ஆப்ஷன் தான் கரெக்ட். ஜுஜுபி. एक्चुअली இதுல ஃபார்முலாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கனா சம் போடுறது செம ஈஸி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு பாடி இருக்கு. இட்ஸ் built in a horizontal circle. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க 20 cm. சோ ரேடியஸ் உடைய வேல்யூ வந்து என்ன அப்படினா 20 cm has angular velocity ஒமேகா உடைய வேல்யூ வந்து 20 ரேடியன் per second அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா? What is the linear velocity at any point on the circular path? அப்ப இதுல linear velocity v உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? நம்மட்ட ஒரு செம ஃபார்முலா சொல்லி கொடுத்தாரு. ரிலேஷன் between angular velocity and linear velocity. அது வந்து என்னது? Relation between angular and linear கான ஃபார்முலா நான் உனக்கு டீச் பண்ணது v is equal to r omega. அப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. இதுல வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. v is equal to r ஓட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 20 cm இருக்கு. அப்ப 20 into 10 power minus 2. ஒமேகா ஓட இடத்துல இன்னொரு 20 இருக்கு. சரியா? சோ r உடைய வேல்யூ ஒரு 20, சாரி velocity உடைய வேல்யூ 10. பாத்து எழுதும்போதே தப்பா எழுதிருக்கீங்க மிஸ்டர் யானியன். கிராஸ் எரர் என்று இதை சொல்வார்கள். 10 ரேடியன் per second இருக்கு. சரியா? சோ அது வந்து நான் இங்க 10 அப்படினு போடுவேன். சோ எனக்கு v is equal to 200 into 10 power minus 2 கிடைக்குது, which is 10 power minus 2 னா அப்ப 2 meter per second. இதுதான் வந்து இங்க எனக்கு கரெக்டான ஆன்சர். அப்ப எங்க 2 இருக்கு அப்படினு பார்த்தா ஆப்ஷன் B. அவ்வளவுதான். ஆப்ஷன் B தான் இப்ப இதுல கரெக்ட். அதே மாதிரி என்ன மாதிரி அந்த இடத்துல 10 பார்த்துட்டு இங்க 20 லாம் எடுத்து தப்பா போடுறத ரொம்ப கேவலமான மிஸ்டேக் ஆயிடும்டா. அப்படினா நிறைய வாட்டி நானே அவமானப்படுறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ரெண்டு ரேசிங் கார்ஸ் இருக்கு. ரெண்டுத்தோட மாஸ் m1 m2 are moving in circles of radii r1 and r2. ரெண்டு காரும் ஒரு சர்க்குலர் பாத்ல ரெண்டு டிஃபரண்ட் ரேடியஸ்ல சர்க்குலர் பாத்ல போயிட்டு இருக்கு. their speeds are such that each makes a complete circle at the same time. இவங்க ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரே டைம் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆங்குலர் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்ன? ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி ஆங்குலர் ஸ்பீடு 2π/d ன்னு எழுதலாம். அப்போ நான் என்ன செய்யறேன் ரெண்டு காருக்கான ஃபார்முலாவையும் இப்படி எடுத்து எழுதுறேன். சரியா? ரெண்டுமே ஒரே டைம்ல சுத்தி வருதுன்றதுனால ரெண்டுத்துக்கும் tt டைம் சேம். இப்போ ஆங்குலர் ஸ்பீடோட ஃபார்முலா எடுத்துட்டா அத வந்து நம்மள இங்க ரேஷியோ எடுக்க சொல்றாங்க. the ratio of the angular speeds is அப்படினு கேக்குறாங்க. இப்போ நீ பாரு இது ரெண்டுமே சேம் தான். அப்ப இது ரெண்டுத்தையுமே நான் டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 தான வரும் இல்லையா? அப்ப ஆன்சர் 1:1. சோ C தான் வந்து இதுல கரெக்ட்டான ஆன்சர் 1:1. சரியா? இப்போ one more problem. இப்போ இந்த क्वेश्चन வந்து என்ன அப்படினா ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு பர்టిక్యులர் ரேடியஸ்ல மூவ் ஆகுது. அந்த ரேடியஸ் வந்து என்ன அப்படினா 20/π மீட்டர் அப்படினு கொடுத்திருக்காங்க. with a constant tangential acceleration. இப்போ क्वेश्चनல tangential acceleration கொடுத்தா tangentialனா linear acceleration அப்படினு அர்த்தம். linear acceleration தான் அவங்க tangential அப்படினு சொல்வாங்க. if the velocity of the particle is 80 meter per second at the end of second revolution. ரெண்டாவது ரெவல்யூஷன்ல எனக்கு velocity வந்து என்னவா இருக்கு அப்படினா 80 meter per second.
அப்ப theta உடைய வேல்யூ 2 into 2 pi which is 4 pi. ஏன் ஆன்சர்? ஏன் அப்படின்னா நான் சொல்றேன் இங்க பாருங்க. For one revolution angle வந்து 2 pi ஆ இருக்கும். அப்போ for 2 revolution angle வந்து 4 pi, அதோட twice ஆ இருக்கும், அவ்வளவுதான். அதனால நான் θ வந்து இங்க என்ன செய்றேன் அப்படின்னா 4 pi அப்படின்னு எடுத்து எழுதுறேன். இதுல தான் क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூ tangential acceleration என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்றாங்க. எந்த acceleration? tangential acceleration a உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்றத சொல்லுன்றாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? நான் சிம்பிளா சொல்றேன். I'm going to use this omega square is equal to omega naught square plus 2 into alpha theta. இந்த ஃபார்முலா எடுத்துக்க போறோம். இப்போ இந்த ஃபார்முலால ஓகே இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இந்த மோஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். சோ ஒமேகா நாட் உடைய வேல்யூ 0 போடுறோம். அப்ப மீதி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படினு பார்த்தா ஒமேகா ஸ்கொயர் is equal to 2 into alpha into theta. இதுல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஆல்பா இருக்குல்ல, நான் உங்களுக்கு இந்த ரிலேஷன் சொல்லி கொடுத்தேன். a equal to alpha into radius. அப்ப எனக்கு ஆல்பா தெரியணும்னா a divided by r. அதை இங்க வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a divided by r. சரியா? அப்ப என்ன ஆகும் பாரு. omega square is equal to 2 into a divided by r into theta. இன்னொரு பிரச்சனை இருக்கு. क्वेश्चनல அவங்க கொடுத்தது லீனியர் வெலாசிட்டி மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. அப்ப நான் ஒமேகாவையே மாத்தி ஆகணும். இப்போ எனக்கு பாரு v equal to r omega. v equal to r omega. அப்ப omega is equal to நான் வந்து அப்போ சிம்பிளா என்ன செய்யலாம் அப்படின்னா v divided by r அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப அந்த சப்ஸ்டிட்யூஷனையும் அடுத்த ஸ்டெப்ல பண்ணிடுவோம். அடுத்த ஸ்டெப்ல நம்ம we are also going to substitute that. ஓகே, இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் பாரு, இங்க v divided by r whole square is equal to 2 இருக்கு, a divided by r இருக்கு, அப்புறம் theta இருக்கு. சரியா? ஃபார்முலாவே எவ்வளவு பெரிய டெரிவேஷன் இருக்கு. j ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கும். j ஈக்குவேஷன்ல கொஞ்சம் பெருசா தான் போற மாதிரி இருக்கும். So v square divided by r square is equal to 2 into a divided by r theta. r square cancel பண்ணிடுவோம். அப்ப நான் acceleration a கண்டுபிடிக்கணும்னா v square divided by நான் வந்து என்ன செய்யலாம் 2r theta ன்னு போடலாம். இப்போ v உடைய வேல்யூ வந்து என்னது 80. So 80 whole square divided by 2 into r உடைய வேல்யூ வந்து என்னது 20 divided by pi into இது பக்கத்துல என்ன இருக்கு theta இருக்கு. இப்போ இந்த theta ஓட வேல்யூ 4 pi. அப்போ இங்க வந்து ஒரு 4 pi போடுவோம். pi கேன்சல் ஆயிடும். அப்போ 6400 8 ஸ்கொயர் பண்ணா 6400 divided by இது ஒரு 416 160 equal to அப்போ 40 meter per second square. a உடைய வேல்யூ எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படினா 40 meter per second square கிடைக்கும். முடிஞ்சு done and dusted அவ்வளவுதான். see okay 40 meter per second square இதுதான் இங்க கரெக்ட்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் A. ஓகே, சோ இன்னைக்கு சால்வ் பண்ணது எல்லாமே சர்க்குலர் மோஷன்ல இருந்து நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி நாளைக்கும் சர்க்குலர் மோஷன்ல இருந்து இன்னும் கூட கொஞ்சம் ஒரு சில ட்ரிக்கியான ப்ராப்ளம்ஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். சரியா? எனக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஈவன் அந்த ட்ரிக்கியான ப்ராப்ளம்ஸ்லாம் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்சல்யூட் கிளாரிட்டி வரும். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஷார்ட்டான கிளாஸ் அப்படின்னாலும் இதில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அண்டில் தென் குட் பை ஃப்ரம் யோர் ஆன்சர்.